ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், பலாப்பழம் சாப்பிட்டுட்டு கொட்டையை பூரா எடுத்து வச்சுருக்கோம். இது வெயிலில் போட்டு காய வச்சுட்டோன்னு சொல்லிட்டோம்னா பாருங்கள், இந்த தொலியெல்லாம் இப்படி ஈஸியாக வந்துடும். கஷ்டப்பட வேண்டியதில்லை தொளிக்கிறதுக்கு. பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு. ஒரே நாள் தான் வெயிலில் போட்டேன். இது என்ன பண்ணலான்னா, பலாக்கொட்டையை வேக வச்சு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்சு தாளிக்கும் செய்யலாம். அப்புறம் குழம்பு, மாங்காய், அப்புறம் பலாக்கொட்டை, கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு புளிக்குழம்பு மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதுலேயே கருப்பட்டி சர்க்கரையை இதையவே வறுத்து இடித்து கருப்பட்டி சர்க்கரையை கலந்து சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஆரோக்கியம் கூட. அயன் நிறையா இருக்குது. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இனிப்பாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இது சீசன் நிறைய கிடைக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பலாப்பழம் சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு சேராமல் வயிறு வலிச்சதுன்னா இதில் ஒரு கொட்டையை எடுத்து தீயில சுட்டு அப்படியே சாப்பிட கொடுங்க. அந்த வயிற்று வலி நின்றுடும். நம்ம எந்த பழம் எடுத்துட்டாலும் அந்த பழத்துலேயே நமக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்ததுன்னா அதுலேயே நமக்கு ஒரு நல்லதை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து இருக்கும். இயற்கையோட படைப்பு, கடவுளுடைய அனுகிரகம். ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.